கோவையில் மருத்துவக் கல்லூரிகளில் பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை உள்ளது என எம்பி கனிமொழி தெரிவித்தார். பிளமேடு அவினாசி சாலையில் தனியார் ஹோட்டல் அருகில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். குழுவின் தலைவர் எம்பி கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் நேரடியாக சந்தித்து மனுக்களை பெற்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரின் கட்டளைக்கு இணங்க கன்னியாகுமரியில் தொடங்கி மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து கோரிக்கைகளையும் பெற்று வருகிறோம். அதே சமயம் தொழிலமைப்புகள், விவசாயிகள், பல்வேறு சங்கங்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களை சந்தித்து வருகிறோம் என தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் 1000 கோடி மதிப்புக்குள்ளான குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதாக வருகிறார். கோவை புறக்கணிக்கவில்லை என்றும் பல தொழிலாளர் சாலைகளுக்கு கோவை மையமாக உள்ளது என கூறினார்.